அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் ஆசிரியர் துரைசாமி. ஒரு கேட்டிருந்தார், சார் வீட்டில் திருட்டு போகுதுன்னா அது வாஸ்து ப்ராப்ளமானு கேட்டார். எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அது வாஸ்து ப்ராப்ளம், வீட்டில் திருட்டு போகும் அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த பிளானு. பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் கட் பண்ணி, அதாவது வடகிழக்கு கட் பண்ணி, அதேமாதிரி தென்கிழக்கு கட் பண்ணி, இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தா உங்களுக்கு சதுரம் சுகமாக தெரியும். ஆனால் சதுரம் சுகம் அல்ல. வடகிழக்கு போட்டிக்காக கட் பண்ணியிருக்காங்க, தென்கிழக்குலேயும் கட் பண்ணிக்காங்க. ஒரு வெளியே ஒரு பால்கனி மாதிரி. இந்த மாதிரி அமைப்பில் பார்த்திங்கன்னா வடமேற்கில் பார்த்திங்கன்னா ஒட்டி, அதாவது வடமேற்கு சுவரை ஒட்டி படிக்கட்டு போட்டு அதுக்கு கீழே டாய்லெட் பாத்ரூம் வச்சுருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு கொண்ட இடம்லாம் பார்த்திங்கன்னா திருட்டு நிறையா போகும். இவங்க இந்த பிளானில் கட்டுற ஒரு வீடு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதனால தான் தென்மேற்கில் பார்த்திங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் போட்டு தென்மேற்கையும் பாதிப்புக்கு உள்ளாக அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பு கொண்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருடு சம்பவம் நிகழ்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது அந்த காம்பவுண்டோட சுவர் அந்த படிக்கட்டோட சுவர் காம்பவுண்டோட இணைச்சி வடகிழக்கு ஒரு பில்லர் போட்டு அதையும் இணைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வீடு கட்டாமல் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வடமேற்கும் தென்கிழக்கும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதை மாற்றி செய்யும் பொழுது என்னென்னா அந்த வீட்டில் திருடு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.